ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். TAKE டேக், இதோட பாஸ்ட் தான் டுக் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த டேக் அப்படின்ற வார்த்தைக்கு எடுப்பது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஐ டுக் அப்படின்னா நான் எடுத்தேன். என்னத்த? 2 cups ஆஃப் வீட் ஃப்ளவர். சரி, இப்போ கவனிங்க. FLOUR. நம்மள பல பேர் இதை வந்து ஃப்ளோர் அப்படின்னு தான் உச்சரிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளை சொல்லி தப்பு இல்லை, ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இப்படி தான் உச்சரிக்கிறாங்க. அதாவது வீட் ஃப்ளோர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர வீட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் முறையான உச்சரிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா FLOUR, ஃப்ளவர் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். என்ன அர்த்தம்? மாவு அப்படின்னு அர்த்தம். இன்ன பவுல் அப்படின்னா, பவுல் அப்படின்னா கிண்ணம். இன்ன பவுல் அப்படின்னா ஒரு கிண்ணத்தில். பவுல் அப்படின்னா பாத்திரம், கிண்ணம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். வீட் அப்படின்னா கோதுமை அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, ஓகே. ஐ டுக் 2 cups ஆஃப் வீட் ஃப்ளவர் இன் பவுல் அப்படின்னா நான் ஒரு கிண்ணத்தில் 2 கப் கோதுமை மாவை எடுத்தேன். 2 cups ஆஃப் வீட் ஃப்ளவர் அப்படின்னா 2 கப் கோதுமை மாவு. சரி, ஓகே. அடுத்தது ஐ ஆடட் அப்படின்னா நான் சேர்த்தேன். என்னது? a little salt and water, கொஞ்சம் உப்பு மற்றும் தண்ணீர். டு இட், அதில். ஆடட் ஆடட அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க, சரிங்களா? ஐ ஆடட் a little salt and water to it அப்படின்னா நான் அதில் சிறிது உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்தேன். சரி, ஓகே. அடுத்தது ஐ நீடட். சரி, இப்போ கவனிங்க. KNEAD, நீட் அப்படின்னா பிசைவது அப்படின்னு அர்த்தம். நீட், இதோட பாஸ்ட் தான் நீடட், சரிங்களா? ஐ நீடட் அப்படின்னா கே சைலண்ட், சரிங்களா? ஐ நீடட் அப்படின்னா நான் பிசைந்தேன். த டோ, DOUGH, டோ அப்படின்னா பிசைந்த மாவு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெறுமனே மாவு அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்லாங் மீனிங் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா பணம். இப்போ தமிழ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஆனால் அந்த பணம் அப்படின்னா எப்பயுமே பேசிட்டு இருப்போம். பணம் அப்படின்னு பேசுவோம், காசு அப்படின்னு பேசுவோம், ரூவா அப்படின்னு பேசுவோம், அப்புறம் துட்டு அப்படின்னு பேசுவோம் இல்லையா? அப்போ அது மாதிரி தான் இதுவும். ஸ்லாங் மீனிங் டோ அப்படின்ற வார்த்தைக்கு ஸ்லாங் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பெரும்பாலும் பயன்பாட்டில் இதெல்லாம் இல்லை, சரிங்களா? மொத்தத்தில் டோ அப்படின்னா மாவு, பிசைந்த மாவு. ஸ்லாங் மீனிங் துட்டு, அதாவது பணம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, ஓகே. ஐ நீடட் அப்படின்னா நான் பிசைந்தேன். த டோ, மாவை, மாவு. சாஃப்ட்லி, மிருதுவாக, சாஃப்டாக. வித் மை ஹேண்ட்ஸ், என்னுடைய கைகளால். ஐ நீடட் த டோ சாஃப்ட்லி வித் மை ஹேண்ட்ஸ், நான் என் கைகளால் மாவை மிருதுவாக பிசைந்தேன். ஐ நீடட் அப்படின்னா நான் பிசைந்தேன். ஐ மேட் அப்படின்னா நான் செய்தேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸ்மால் ரவுண்ட் பால்ஸ், சிறிய உருண்டைகளை. ஃப்ரம் த டோ, மாவிலிருந்து. திரும்பவும் சொல்றேங்க, DOUGH, இது வந்து டோ அப்படின்னு உச்சரிங்க, சரிங்களா? சரி, ஓகே. நான் மாவிலிருந்து சிறிய உருண்டைகளை செய்தேன். அப்புறம் ஐ ரோல் த டோ, ஐ ரோல்ட் த டோ ஃபிளாட் வித் அ ரோலிங் பின். ரோலிங் பின் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? ரோலிங் பின் அப்படின்னா சப்பாத்தி கட்டை அப்படின்னு அர்த்தம். ஐ ரோல் த டோ ஃபிளாட் வித் ரோலிங் பின். வித் ரோலிங் பின் அப்படின்னா சப்பாத்தி கட்டையால். ரோலிங் பின் அப்படின்னா சப்பாத்தி கட்டை, பூரி கட்டை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் சப்பாத்தி கட்டையால் மாவை ஃபிளாட்டா ரோல் பண்ணேன். சரி, ஓகே. அடுத்தது இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. ஐ பிளேஸ்ட் அப்படின்னா நான் வைத்தேன். PLACE, பிளேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு வைப்பது அப்படின்ற அர்த்தம் இருக்கு. ஐ பிளேஸ்ட் த சப்பாத்தி அப்படின்னா நான் சப்பாத்தியை வைத்தேன். ஆன் ஹாட் தவா, ஒரு சூடான கல்லில். தவா அப்படின்ற வார்த்தைக்கு தோசைக்கல், சப்பாத்தி கல் அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே. அடுத்தது ஐ ஃபிளிப்ட் இட் அப்படின்னா நான் அதை திருப்பி போட்டேன். FLIP, ஃபிளிப் அப்படின்ற வார்த்தைக்கு திருப்பி போடுவது அப்படின்ற அர்த்தம் இருக்கு. ஐ ஃபிளிப்ட் இட் அப்படின்னா நான் அதை திருப்பி போட்டேன். when bubble started to appear, இந்த when அப்படின்ற வார்த்தைக்கு எப்பொழுது, பொழுது, பிறகு இப்படிலாம் அர்த்தம் இருக்கு. when bubble started to appear அப்படின்னா bubbles தோன்ற ஆரம்பித்த பிறகு, ஆரம்பித்த பொழுது, ஆரம்பித்ததும், சரிங்களா? to appear அப்படின்னா தோன்ற அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. ஐ pressed the edges அப்படின்னா நான் ஓரங்களை அழுத்தினேன். to cook it fully, அதை முழுமையாக வேக வைக்க. எதை? இந்த இட் அப்படின்ற வார்த்தை சப்பாத்தியை குறிக்குது. ஐ பிரஸ் த எட்ஜஸ் டு குக் இட் ஃபுல்லி, நான் அதை முழுமையாக வேக வைக்க ஓரங்களை ப்ரெஸ் பண்ணேன். சரி, ஓகே. டு குக் அப்படின்னா வேக வைப்பதற்கு, குக் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஓகே. அடுத்தது ஐ ஸ்ப்ரெட் எ லிட்டில் கீ. GHEE, கீ அப்படின்னா நெய் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. ஆன் த ஹாட் சப்பாத்தி அப்படின்னா அந்த சூடான சப்பாத்தியில் ஐ ஸ்ப்ரெட் அ லிட்டில் கீ,
நான் சிறிது நெய் தடவினேன். ஐ ஸ்ப்ரெட் a little ghee on the hot சப்பாத்தி அப்படின்னா நான் சூடான சப்பாத்தியின் மீது சிறிது நெய் தடவினேன். ஸ்ப்ரெட் அப்படின்ற வார்த்தைக்கு பரப்புவது, தடவுவது இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது ஐ ஏட் அப்படின்னா நான் சாப்பிட்டேன். த சாஃப்ட் சப்பாத்தி அந்த மிருதுவான சப்பாத்தியை வித் பொட்டேட்டோ கறி. இந்த CURRY கறி அப்படின்ற வார்த்தைக்கு குழம்பு அப்படின்ற அர்த்தம் இருக்கு. பொட்டேட்டோ கறி அப்படின்னா உருளைக்கிழங்கு குழம்பு. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.